Hi friends, welcome to Raji Krishna's kitchen. இன்னைக்கு நம்ம அருமையான அன்னாச்சி பழ கேசரி எப்படி பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். முதல்ல அன்னாச்சி பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிட்டு வந்துறலாம். நமக்கு சளி அடைப்பு இருந்ததுனா அதை கரைச்சி ஹீலிங் ஸ்பீடையும் ஜாஸ்தி பண்ணும். ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் சைனஸ் இன்ஃபெக்ஷன்ஸை இது சரி பண்ணும். ஹெல்த்தியான போன்ஸ்களுக்கு இது உதவும். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணும். வயிறு உப்பல்னு சொல்லக்கூடிய ப்ளோட்டிங் அண்ட் கேஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் நம்ம உடம்புல விட்டமின் ஏயா கன்வெர்ட் ஆகுது. அதனால இது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி நிறைய இருக்குது. இது அருமையான பிளட் தின்னர் கூட. ஸோ இவ்வளவு ஹெல்த்தியான அன்னாச்சி பழத்தை வச்சு நம்ம எப்படி கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1.5 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ். நான் இன்றைக்கி ஆர்கானிக் ஜெல் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் ஓகே தான். அடுத்தது ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், டூட்டி ஃப்ரூட்டி, நெய், 1 கப்பு அன்னாச்சி பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு குட்டி பேனில் நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணுறேன். முந்திரி பருப்பு லேசாக பொன்னிறத்துக்கு ஆன உடனே அடுத்தது கிஸ்மிஸையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பைனாப்பிளையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா சுகரு, அதிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் ஒரு சில நேரம் புளிக்கும். கேசரியில் போட்டால் அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது என்னாகும்னா, சுகர் அந்த பைனாப்பிள் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் பைனாப்பிளும் நல்லா வெந்துடும். நம்ம கடைசியில் தான் நம்ம கேசரியில் இந்த பைனாப்பிளை சேர்ப்போம். ஸோ அப்போ இப்போவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா சுகர் எல்லாமே கலந்து நல்லா வெந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அது நிற்கும். இப்போ பைனாப்பிள் சைஸ்லேயும் சின்னதாகிடுச்சு. அந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி அது கூட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட கேரமலைஸ்டு பைனாப்பிள் ரெடி ஆயிடுச்சு. இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமனை இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டா அது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது ஒரு பேனை வச்சுட்டு நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை அது கூட சேர்த்துடலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வந்த பிறகு வேறு பவுலில் மாற்றி வச்சுருவோம். இப்போ அதே பேனில் நான் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கப்பு ரவைக்கு நான் 3 கப்பு தண்ணி யூஸ் பண்ணுறேன். அதுலேயே நம்ம ஜெல் ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். அதை அந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரவை ஆட் பண்ணுற டைம் கலந்து விட்டுக்கிட்டே ரவையை ஆட் பண்ணணும், இல்லைனா கட்டி சேர்ந்துடும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. சுகரை இப்போ தான் ஆட் பண்ணணும். சுகரை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, பாதி மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு அது அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அடுத்து மிச்சம் இருக்கிற சுகரையும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே ஒன்றா கலந்து வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் நெய் மட்டும் இப்போ சேர்க்குறேன். இப்போ ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, டூட்டி ஃப்ரூட்டி, பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடலாம்.
கூடவே கொஞ்சம் நெய்யையும் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க, நம்மளோட அருமையான அன்னாச்சி பழ கேசரி அற்புதமாக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே போடுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.